மே மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மே மாதத்தில் ரிஷபராசியினருக்கு ஜாதக கட்டத்தில் நிகழும் மாற்றங்கள்லாம் லாபத்தை தருமா அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேணுமா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு மே மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சவாலான அதே சமயம் சாதகமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமைய போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் ஆகியோரின் சஞ்சாரம் உங்கள் பொருளாதார நிலையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. கிரகங்களின் இந்த ஆட்டம் உங்கள் வாழ்வில் என்னென்ன ரகசியங்களை ஒளித்து வைத்துள்ளது என்பதை விரிவாக நாம் பார்க்கும் பொழுது, மே மாதத்தில் புதன் மேசராசிக்கு சஞ்சரிக்கிறது உங்கள் ராசியில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பாதிக்குது. இதனால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது எதிர்பாராத பயண செலவுகள் ஏற்படலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும். எனினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் மற்றும் புதனின் நகர்வுகள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மே மாதத்தில் செவ்வாயின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுவதால் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நிதானம் தேவை. பேச்சில் கனிவை கடைபிடிக்கிறது உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் தடுக்கும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை மாத இறுதியில் சாதகமாக முடியும். புதன் பயிற்சியில் தாக்கத்தால் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் அல்லது தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம். பழைய நோய்கள் மீண்டும் தடை தூக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். தியானம் மற்றும் யோகா செய்கிறது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இந்த புதன் பயிற்சியின் தாக்கத்தினால ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நரம்பு மண்டலம் தொடர்பான சிறு உபாதைகள் அல்லது நள்ளிரவில் சரியாக தூக்கம் வராமல் தவிக்கும் தூக்கமின்மை பிரச்சனைகள் எட்டிப்பாகலாம். ஏற்கனவே குணமானதாக நினைத்த பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கி ஒரு வழி செய்யக்கூடும். எனவே நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. செரிமான மண்டலம் பலவீனமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள்வது அவசியம். தேவையற்ற சிந்தனைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க தினமும் குறைந்தபட்சம் 15 நிமிஷம் தியானம் அல்லது எளிய யோகாசனங்கள் செய்கிறது உங்கள் உற்சாகமாக வைத்திருக்க உதவும். மாதத்தின் முற்பகுதியில் மனக்குழப்பம் அல்லது கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் படித்த விஷயங்களை நினைவில் வைத்து கொள்வதில் சிறு சிரமங்கள் ஏற்படலாம். இன்று எதை படிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு அட்டவணையை பின்பற்றுவது உங்கள் சுமையை பாதியாக குறைக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு வித்யாகாரகன் புதனின் நிலையில் நல்ல மாற்றம் உண்டாவதால் அதுவரை இருந்த மந்த நிலை மாறும். தடைபட்டு கொண்டிருந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் வேகம் எடுக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல செய்திகள் தேடி வரும். குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் கணித துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மே மாத பலன் ரிஷபராசி பரிகாரம். புதன்கிழமையில் வித்யாகாரனான கைக்கிரியருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும். ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் அல்லது புத்தகங்களை வாங்கி தருவது புதனின் தோஷத்தை போக்கும். தினமும் காலையில் விஷ்ணு சகசர நாமம் கேட்பது நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். புதன்கிழமை அன்று ஊற வைத்த பச்சை பயிரை பசுவிற்கு வழங்குவது ஆரோக்கியத்தில் மிகுந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதார சோஸ்திரம் வாசிக்கணும். மொச்சை பயிரை வேக வைத்து வெள்ளிக்கிழமையில் தானம் செய்கிறது செல்வம் சேர உதவும். மாதத்தின் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அல்லது வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றுவது அனைத்து தடைகளையும் தகர்க்கும். கோமாதாவிற்கு அகத்திக்கீரை அல்லது
வாழைப்பழம் வழங்குவது கோடி புண்ணியங்களை தரும்.